வெளியே வாங்க, வெளியில் வாங்கண்ணே. வணக்கம். மெடிக்கல் எடுங்க. இல்லைண்ணே, இது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன வயசு? 80 முடியுது. அதான் 80 முடிஞ்சு 89 இவரு. நேற்று என்ன பண்ணலான்னா, நேற்று வாரம் 1 முறை கொடுக்கணும். ஒருத்தர் லீவ் போட்டதுனால நேற்று நைட்டும் ஃபஸ்ட்டும் பார்த்தேன். இன்றைக்கி அவனுடைய நைட்டும் என்னுடைய செகண்டும் பார்க்கணும். அதனால் காலையில் வந்துடலாம். இன்றைக்கி செகண்டும் நைட்டும் மாலை 2 மணிக்கு போயிட்டு காலையில். ஆமாம். வணக்கம், ஐயா இருக்காங்களா? நயினார் பேசுகிறேங்க ஐயா. நயினார். ஐயா காலை வணக்கம். நயினார் பேசுகிறேங்க ஐயா. நயினார் பேசுகிறேங்க ஐயா. நயினார் பேசுகிறேன். நல்லா இருக்குங்க ஐயா. சந்திரகேஷ் ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கொடுக்குறேன் ஆளுநர் பத்மநாபன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இதே கேட்க மாட்டதில்ல அந்த ஃபோனு. ஆமாம், லேண்ட்லைனில் போட்டுடலாமா? நம்பரா? அதாவது 2044 2491 044
ஆஃபீஸ் நம்பரா வீட்டு வீடு வீடு தான் 24 004 போட்டிங்களா? போட்டேன் 2491 0865. ஐயோ அவர் நமக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இல்லை பண்ண மாட்டாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெய்பீம்மா, ஜெய்பீம், ஜெய்வதம். வணக்கம்மா. காலை 5:30 மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து இருக்கும். கேஎம்எஸ் 81 ஆயிடுச்சா? 81 ஆயிடுச்சா அப்படிங்கிறாருங்க. அவங்க 82 இது பண்ணுறாரு. அந்த முதல் நேரு தான் முதல்ல பார்த்தேன். அவர் தான் 3 மணி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹலோ ஹலோ வணக்கண்ணா, சந்திரகேசன் பேசுகிறேன். வணக்கண்ணா, நன்றி. நாயனார் வந்தார், வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் போட்டார். நீங்கள் வந்து நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி. அவர் இந்த ஏதோ ஒரு கேடர் கேம்ப் வைக்கிறாரு புத்தகையாவில், அதை பற்றி தான் ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நல்ல இதை பற்றி ஒன்றும் என்ன பண்ண தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. புத்தகையாவில் ஜெயா ஜெயா ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் சரி. ஆமாம், அதில் கொஞ்சம் லிஸ்ட்டே எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆமாம், அது லிஸ்ட்டு அது அந்த டிராஃப்ட் கொடுத்தது அதனுடைய அதான் எனக்கு கூட ஒரு காப்பி கேட்டேன். நான் அடுத்த இஷ்யூவில் நம்ம இதில் போடலாம் அப்படின்னு அதை சொல்லி பண்ண சொல்லலாம். பண்ணிடுவேன் முதல்ல. ரைட். ஆமாம், அது முதல்ல இங்கிலீஷில் போட்டு அதுக்கப்புறம் தமிழ். சரி, நல்லது. தேங்க்யூ. அதான் தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே வந்துட்டு அவ்வளோ சரி. என்ன கொடுக்குதுன்னு பார்த்தாங்க. என்ன கொடுக்குது? ஷால் எடுத்து போனாங்க வீட்டில். அவர்கிட்ட நம்மளோட அதிகமாக ஷால் இல்லையா அப்படி இருக்கிறது. அங்கே தான் வைக்கணும், அது எடுக்குது. அதனால செட் பண்ணலாம். அது பிடிச்சிடும். சரி வருதா? சரியா இருக்குங்க. அந்த பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே நான் பார்க்குறேன். அந்த பக்கத்தில் இல்லை இல்லை, அங்கே தான் இருக்கணும். சரி வாங்க. இங்கே போகணும். தொண்ணூற்றி நெல்சன் மண்டேலா. இஸ்ராவுக்கு 71. வெட்டரன்ஸ் இல்லை.
சொல்லுங்க. எழுச்சியில் பார்த்தீங்களா அந்த இதில் இந்த தினமணியில் போட்டாங்க அந்த படத்தை அப்படியே போட்டுருக்கோம். எழுச்சி எழுச்சி வந்தது வேலூர்லேருந்து வந்திருந்தாங்களா அவங்க எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க வேணும்னா எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அட்டை கூட பார்க்கல. அட்டே கூட பார்க்கல. இதோட வந்துருந்தது மேலே வச்சிருந்தேன். அவங்க தான் பிரிச்சாங்க. சரி எனக்கு கிடைக்கும் போது நீங்கள் வேணா எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தயாரினா அந்த இதில் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் நம்ம இல்லை. ஆமாம் சொன்னீங்க. எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் தான் வரேன்னு சொன்னீங்க. காலையில் வந்து அரை மணி நேரம் உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிச்சுட்டு போட்டு பெரிய டென்ட்லாம் போட்டேன். பெருமாள் வீட்டுக்கு அந்த பஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நேற்று ஆள் கிடைக்கலன்னு அந்த எலக்ட்ரிஷியன் வரல. ரெடி பண்ணி பண்ணிட்டானா அப்புறம் போய் ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஆள் கிடைக்கல கஷ்டமா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆள் கிடைக்கல. ஒரு ஆள் தான் வந்து கேம்ப்ல ஒரு ஆள் வச்சு செய்யணும். அது செய்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் ஆள் வரும் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. சரி நாளைக்கு நாள் அண்ணனுடைய இது பண்ணிட்டோம். கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வருது. கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வருதுல்ல. அப்பா ஒரு செல்ல ரிகார்ட் பண்ணணும். கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிங்க. இது டிஸ்டர்ப் பண்ணாத. அன்னைக்கு ஒரு சின்ன உங்களுடைய 81வது பிறந்த நாளில் ஒரு சிறிய உங்களுடைய வாழ்க்கை பலரும் அதில் புலம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்னு. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? நான் பிறந்தது ஆம்பூர். படாக்காடு மாவட்டம் ஆம்பூர். படாக்காடு மாவட்டம் ஆம்பூர். என்னுடைய தாயாருடைய பாட்டியூர் வந்து மேல்பட்டி கீழே இருக்கிற ஒரு மேல்பட்டி. மேல்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அவருடைய அப்பா பெரிய ஒரு ஊருக்கு பெரியவராக அம்மாவுடைய அப்பா அந்த காலத்தில் 18 பட்டியல் தலைவராக இருந்தார். ஆச்சார பகவான் ஒரு பெரிய இந்த காலத்திலேயே இது செங்கல் வைத்து வீடு கட்டிய இந்த சமுதாயத்தில் வந்த ஒரு பெரிய அதனால அவருடைய மருமகனாக இருந்த என்னுடைய தந்தையார் வந்து படிப்புன்னு எப்பொழுது அதிகமாக படிச்சுட்டு பேர் கூட ஒரு ஏவி பெரியசாமி கூட விட புக்கன்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க. அவரு விவசாயமும் பார்த்துக்கிட்டு சமூக சம்பந்தமான அப்புறம் வியாபாரத்தில் இருந்தார். வியாபாரத்தில் இருந்த நேரத்தில் சில்லறை கடை, எண்ணெய், மற்ற சில்லறையோட பொருட்கள்லாம் நம்முடைய பகுதியில் வச்சு ஒவ்வொன்று வளர்ந்துருக்கிற நேரத்தில் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கலாம். தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால நாங்கள்லாம் குழந்தைகளாக அதனால் அவங்க நண்பர்கள் சார்பில் தோழர் தங்கவையில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறது பிடிக்காம குடும்பத்தோட போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே மிக முக்கியமாக சுரங்கத்தில் வேலைக்கு சுரங்க பணிகள் பெல்மேன் ஒன்று சொல்லுவாங்க. மணி அடிக்கிறதுக்கு அதே பணியில் தான் அதே இவரோட பணியாற்றியவர் தான் சட்டப்பேரவை மேலவையில் தலைவராக இருந்த சிபி சிற்றரசு அவருடைய பணியாற்றியவர். அந்த காலகட்டத்தில் பௌத்த சம்பந்தமாக சாம்பியன் பகுதியில் இருந்த அப்பாதிரியார் அவர்களால் அப்பாதிரியார் மனிதமணி அப்பாதிரியார் அவர்கள் நடத்தப்பட்ட
பள்ளியில் நான் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். ஓ, கேஜிஎஃப்ல தான் என்னுடைய பள்ளி படிக்கிறேன். அப்போ அந்த 5 வயது அந்த 5 ஆண்டுகள் அங்கே படித்துவிட்டு 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரை டிசிஎம் ஸ்கூல், டிப்ரெஸ்ட் கிளாஸ் மிஷனரி ஸ்கூல் என்று டிப்ரெஸ்ட் கிளாஸ் மிஷனரின்றது வந்து கிறிஸ்தவர்களுடைய பள்ளி அல்ல, ஒடுக்கப்பட்டவருக்காக இந்த பள்ளி. ஆனால் அது வந்து நடத்தப்பட்டு வர்றது பொருட்படுத்தப்பட்டவர்களால், அதனால் அது பேர் அதுக்கு டிப்ரெஸ்ட் கிளாஸ் மிஷனரி. அந்த பள்ளியில் படித்தப்போ நான் வந்து ஒரு பேச்சு போட்டி, எல்லா உயர்நிலை பள்ளிகள் அப்பொழுதுதான் முதலாக கொஞ்சம் 2-3 ஆண்டுகளாக கொண்டிருந்த கல்லூரி, தங்கவேல் கல்லூரி இவர்களெல்லாம் போட்டியிட்டு ஒரு பேச்சு போட்டி. அது முக்கியமாக அந்த பேச்சு போட்டியில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் சேமிப்பது எப்படி, சேமிப்பு தேவையா, சேமிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த தலைப்பில் எல்லோரும் பேசினோம். அதில் வந்து எனக்கு முதல் பரிசு கிடைக்கிற வாய்ப்பு நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே கிடைத்தது. அதில் என்னோடு போட்டியிட்டவர்களில் கல்லூரியில் வாசிக்கிற கமலநாதன் என்கிற ஒருவர். இந்த கமலநாதன் இன்றைக்கு நினைக்கிறேன் நல்ல கமலநாதன் என்று அது அடிக்கடி நமது இன்ஸ்பெக்டர் இருக்கலாமா என்று. அதன் பிறகு என் தந்தையார் அந்த சுரங்கப்பாதையில் வேலையில் விட்டுவிட்டு வியாபாரம் ஆரம்பித்தார். அவர்கள் அதிலும் கொஞ்சம் வெற்றி பெற முடியவில்லை. நான் 8ஆம் வகுப்பு அதில் படித்த உடனே எனக்கு ஊரிலே தான் படிக்க வேண்டும் என்று நிலவான். அதனால் ஆம்பூர் நகருக்கு வந்து ஆம்பூர் நகரில் 9ஆம் வகுப்பிலிருந்து, அதாவது அந்த காலத்தில் போக்குவரத்து நண்பர்கள் சிஸ்தா அவர்களே 1949 வரை இங்கே படித்தேன். அதாவது பள்ளி படிப்பில் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஏற்பட்ட மாதிரி அந்த இதெல்லாம் இல்லை, டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஏற்றத்தாழ்வுகள், போலார் தங்கவேல் இருக்கிறவர்கள் அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாது. ஊருக்கு வந்துட்ட பிற்பாடு கூட நான் படித்தது ஒரு மிஷன் பள்ளி, அங்காடியா மிஷன் ஸ்கூல். அதனால அங்கும் எங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு தெரியாது. அது அந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை பற்றி தெரியாது. எல்லோரோடும் அந்த நேரத்தில் நான், அதாவது அப்போது உத்வாரம் என்பார்கள் படிக்கிற போது ஒரு நாடகம் போடப்பட்டது. அந்த நாடகத்திலே நான் 2ஆம் பரிசு தான் பெற முடிந்தது. காரணம், முதல் பரிசு பெறுவதற்கு அதுக்கு கிறிஸ்தவ பள்ளியாக இருக்காங்க, ஒரு கிறிஸ்தவர் நினைத்தார் என்பதற்காக அவருக்கு முதல் பரிசு. அந்த பரிசை ஒரு புத்தகம் எனக்கு, இப்படி நீங்கள் அளித்திருக்கிற அதே போல ஒரு புத்தகத்தை காமராஜ் அவர்கள் அளித்தார்கள் என்பது என்னுடைய வாழ்க்கை படிக்கும்போதே நாடகத்துறையில் இருந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. அதன் பிறகு என்னுடைய தந்தைக்கு எதுவும் வேலை இல்லாத காரணத்தால் வீடை கவனிக்க வேண்டிய சூழல் வந்ததுனால பலருடைய அப்பொழுதே எனக்கு தொடர்பு ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய தலைவர்கள் எல்லாம் எனக்கு தொடர்பு உண்டு. அதில் மிக முக்கியமாக என்னோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் ஏ ஜெயராமன், பிஜி ஏ ஜெயராமன். அவரை சந்திப்பதிலும் அவர் என்னை சந்திப்பதிலும் நான் மிக நெருக்கமாக இருந்தேன். அதனால் அவர்கள் என்னை சென்னைக்கு சென்று நீ படிக்க வேண்டும் என்று எவ்வளோ வற்புறுத்தினார். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு இந்த ரேஷனிங் டிபார்ட்மெண்ட் என்பார்கள், அந்த துறையில் நான் பதிவு செய்த 2வது வாரத்திலேயே எனக்கு வாணியம்பாடியில் வேலை சென்னையே என்பார்கள். அதிலே பணியாற்றி விட்டு மறுபடியும் அங்கே ஆம்பூருக்கு நான் மாற்றவாகி வந்த நேரத்தில் 1951 எனக்கு ரயில்வேயில் பணி கிடைத்தது. அதனால் ரயில்வே பணியில் எனக்கு கிடைத்த முதல் இடமே
எனக்கு பயிற்சி பெறுவதற்கு கிடைத்த இடமே போராட்டவியல் ஊர்வலம் என்று திட்டமிட்டு அங்கே ஒரு 3 மாதம் பணியாற்றிய பின்னாலே எனக்கு கிடைத்த இடம் பெங்களூர். பெங்களூரில் சென்ற உடனேயே எனக்கு பல நண்பர்கள் உருவானார்கள். இந்த நண்பர்களின் மூலமாக ஒரு நாடக மன்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டு. காரணம், நான் ஊரிலே 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நாங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு ஒரு நாடகத்தை கொடுத்திருந்தோம். அந்த நாடகத்தை முழுதுமாக எழுதியவன் நான். அந்த நாடகத்திலே பெண்கள் இல்லாமலேயே பெண்கள் குரலை பின்னாலே பேச வைத்து அதன் மூலமாக முழுமையாக நாடகத்தை நடத்துகிற சூழல். ஆனால் முதல் முறையாக நாடகம் அரங்கேற்ற நேரத்திலே நான் ஊரிலே வெளியூர் சென்றேன். அதற்கு பின்னாலே பெங்களூரிலே புத்துலக நாடக கலாமன்றம் முதல் நாடகம் யார் கொலைகாரன் என்ற நாடகத்தை 3 இடத்தில் அரங்கேற்றினோம். அதுக்கு முழு உதவியாக இருந்து அதை எழுதியவர் பெங்களூரிலே சமூக நீதி போராளியாக இருந்த பார்த்தசாரதி. பிற்காலத்திலே எனக்கு அவர் உறவினராகவும் மாறிவிட்டார். காரணம், அவருடைய மைத்துனருக்கு தான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்ய வேண்டிய சூழல். எனவே அவர் எனக்கு நன்றாக இருந்து பின்னால் எனக்கு ஒரு அந்த நாடகம் 3 இடங்களிலே பெங்களூரில் அரங்கேற்றப்பட்டது. அந்த காலகட்டத்திலே தான் 1953 என்ற தேர்தலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெங்களூருக்கு வந்திருந்தார். அப்பொழுது எனக்கு இருந்த தொடர்புகளின் மூலமாக சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த ஆளுநர்களுடைய சிஎம் ஆளுநருடைய மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கரை அங்கே பெங்களூரில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்வார்களே, அங்கே சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு. நான் மட்டுமல்லாது என்னுடைய நாடக குழுவை சேர்ந்த 15 பேர் இருந்தோம். இளைஞர்களும் இளைஞர்கள் எல்லோரும் 20லிருந்து 25 வயதுக்குள்ள ஆனார்கள். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எங்களை வரவேற்பதில் நட்ட மகிழ்ச்சியை. அப்பொழுது அந்த இடம் ரினோவேட் செய்வதற்காக பல வேலைகள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே உட்கார்வதற்கு கூட நாற்காலிகள் கிடையாது. ஒரே ஒரு சோஃபா செட் தான் இருந்தது. அதில் அவரும் சவிதா அம்மையார் அவரும் உட்கார்ந்துருந்தார்கள். நாங்கள் போனபோது நாற்காலியிலேயே என்று அவர் வருத்தப்பட்டார்கள். ஆனால் இருந்தாலும் நாங்கள் அவர் காலடியில் உட்கார்வதில் மகிழ்ச்சி கொண்டோம். ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த வாய்ப்பை பெற்றேன். அந்த வாய்ப்பில் மிக முக்கியமாக நடந்தது, 2 பேர் அவரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கே கதையின் பக்கத்தில் வந்து கதவை திறந்து கொண்டிருந்தார்கள். உடனே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் யார் நீங்கள் என்று அவர்கள் உரத்த பிறகு அவருடைய குரலை மிக உயர்ந்ததற்கு கேட்ட உடனேயே அவர்கள், நான் ஒரு டாக்டர் பெங்களூரில் பணியாற்றுகிறேன், இன்னொருவர் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன், எலக்ட்ரிசிட்டி போர்டில் பெங்களூரில் நான் இன்ஜினியராக இருக்கிறேன் என்று சொன்னார். இதற்காக வந்தீர்கள் என்றால் உங்களை பார்த்துவிட்டு செல்லலாம், மரியாதை நிமித்த பார்த்து கொண்டிருக்கிறோம், கர்டசி கால் என்று சொன்னார்கள். உடனே அவர், நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்று ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் உடனடியாக அவர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடன் பேசுவதற்கே தைரியம் இல்லாத காரணத்தால் அப்படியே அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் சற்று வயதானவர்கள். அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறது? ஒரு 500 ரூபாய் வாங்குவதா அந்த காலத்திலேயே சொன்னார். இன்னொரு 300 ரூபாய் வாங்குவதாக சொன்னார். உடனே அவர், உங்களுடைய சம்பளத்திலே ஒரு பகுதியை
இந்த மக்களுடைய ஏழை பள்ளிகளுடைய கல்விக்காகவோ அவர்கள் உடைகளுக்காகவோ அவர்கள் புத்தகங்கள் வாங்குவதற்காகவோ உதவி செய்கிறதா என்று கேட்டபோது உடனடியாக அவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் விழித்த நேரத்தில் get out the schools, I don't want to see you, I am happy with these my boys who are doing my work என்று மிக வேகமாக சொல்லி அவர்களை வெளியேற்றுகிற இது அப்பொழுது சரிதாமையார் அவர்கள் கையை பிடித்து ஆத்திரப்படாதீர்கள் வைக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சமாதானப்படுத்தினார். அப்பொழுது எங்களிடம் நீண்ட நேரம் விளையாடி கொண்டு என்னென்ன பணி செய்கிறீர்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் படித்து விட்டு வந்தவர்களெல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் மிக வருத்தப்பட்டார்கள். அது பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் இன்னும் பேச வேண்டும் என்று கொண்டிருக்கிற நேரத்தில் அன்றைய முதல்வராக இருந்த கர்நாடகா முதல்வராக இருந்த அண்ணந்தையா அவர்கள் இவரை பார்ப்பதற்காக வந்தார்கள். அவருடைய பிஏ உள்ளே வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வேண்டும், அதற்கென்ன வர சொல்லுங்களேன் என்று உடனடியாக அவர் சொல்ல அவர் இல்லை, அவர் தனியாக உங்களை சந்திக்கிறோம். என்ன தனியாக இவர்களெல்லாம் நம்ம என்னுடைய பிள்ளைகளை சந்திப்பது தவறில்லை என்று சொல்லி excuse me boys, kindly be outside, I will be calling again you and I want to discuss more about federation and other things. I know as a student you have done many things என்றெல்லாம் சொல்லி எங்களை வெளியே எடுக்க சொன்னார்கள். அண்ணந்தையா ஒரு 10 நிமிடம் அவர்களை பேசிவிட்டு அவர் வெளியேறியதுனாலே அவர் மிகவும் களைப்படைந்திருக்கிறார் என்று சௌதாமியார் அவர்களை ஓய்வெடுக்க உள்ள அறையில் அழைத்து சென்றதுனால அவரை ஹலோ வணக்கம் 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 இப்போ தான் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ தான் தமிழ் மரியாதை தான் இருக்கார். நேற்று வந்திருந்தீங்கன்னு சொன்னார், நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுறீங்க. நன்றி நன்றி. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நீங்கள் அங்கே வரீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு. இருக்குங்க, நல்லது, நன்றி. அன்றைக்கு மாலையிலே இன்றைக்கு பேருந்து நிலையமாக இருக்கிற இடம் அன்றைக்கு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியிலே பாதியில் தண்ணீர் கிடையாது. எனவே அந்த இடத்தில் தான் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் அந்த ஏரியில் பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்தில் என்னுடைய நாடகத்தில் பாடிய ஒரு சிறந்த பாடகர், அந்த எதுவும் மிக அருமையான குரலை உடையவர், இன்றைக்கு எஸ்பிபி இருக்கிறார், அதை போல ஒரு குரல் உடையவர். அவர்களிடம் ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருந்தோம். அந்த பாட்டு காந்தியார் மீது பாடப்பட்ட பாட்டு. அதையே மாற்றி பாபா சாஹேப் அவர்கள் பாடிவிட்டு அடுத்ததாக அவருடைய காலை தொட்ட நேரத்திலே வேகமாக அவரை இழுத்து பிடித்து காலையெல்லாம் தொடாது என்று சொல்லி ரொம்ப கலாச்சாரம் தலை நிமிர்ந்து வாழணும்னா பாபாசாஹேப் அவ்வளோ பாடுபட்டாருங்க. நாவே போய் தலைவணிக்கு போகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுகிறது. இவர்கிட்ட வர பிறகு நான் எல்லார்கிட்டையும் கலந்து வேணும். அந்த செயல்முறையிலே இருந்தா இருக்கு. நானும் விழக்கூடாது, யாரையும் விழக்கூடாது கேட்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் தான் அதன் பிறகு அவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படவில்லை. அவருடைய ஷெட்யூல்காஸ்ட் ஃபெடரேஷனிலே மாணவர் அணியில் இருந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் எல்லாம் வடகாடு மாவட்டம் ஒவ்வொரு ஊராக சுற்றி இருக்கிறோம். அதில் குறிப்பாக அன்றைய தினம் அதனுடைய மாணவர் அணிக்கு தலைவராக இருந்தவர் முன்னாள் மிசோராம் ஆளுநர் பத்மநாபன் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிய திருச்சியை சார்ந்த கோவிந்தராவ் அவர்களும் நான் கோவிந்தராவுடைய தலைமையிலே தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். அந்த காலகட்டத்திலே மிக
அதிகமாக பணியாற்றியவர்கள் மாணவர்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அந்த காலகட்டத்தில் தான் பத்திரிகைகள் நடத்தப்பட்டு வந்தன, சமுதாய பத்திரிகைகள். அதில் முக்கியமாக ஆம்பூரில் இருந்து வந்த தென்னாடு பத்திரிகை, அதனுடைய ஆசிரியர் டாக்டர் சுப்பிரமணியம் என்பவர். அவர் போராட்டம் வழியிலே மிக முன்னோடியாக இருந்த ஒரு தொழிற்சங்க தலைவர். அவர் நாடு கடத்தப்பட்டவர். அரசு போராட்ட வழியிலே தொழிற்சங்கங்களை உருவாக்குகிறார்கள் என்ற காரணத்துக்காக வெளியேற்றப்பட்டவர். அவர் ஆம்பூர் நகருக்கு வந்த பின்னால் இந்த பத்திரிகையை நடத்தி வந்தார். ஆனால் தமிழகத்திலே அதற்கு அதிக சந்தாதாரர்களோ வாசகர்களோ இல்லை. என்றாலும் இப்பொழுது ஸ்ரீலங்கா எனப்படுகிற இலங்கையிலும் பர்மாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் அதிக பிரதிகள் சேர்ந்து வந்தன. எனவே அங்கிருந்து வரும் பணத்தாலே அந்த பத்திரிகை நடத்தப்பட்டு வந்தது. அதற்காக அவர் சொந்தமாக அச்சகம் வைத்திருந்தார். அச்சகத்தில் இருக்கின்ற நேரத்திலே நானும் அதில் கட்டுரைகள் எழுத வேண்டிய சூழல் வந்து அந்த காலகட்டத்திலே தான் சென்னையில் உரிமை பத்திரிகையை ரத்னம் சட்டப்பேரவை உறுப்பினர் நடத்தி வந்தார். அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் ஜார்ஜ் அவர்கள். ஜார்ஜ் அவர்கள் அதற்கு பிற்காலத்தில் அவர் ஜார்ஜ் அறிவிக்கப்பட்டார். அவரும் நானும் அவரும் நானும் முதலிலே வடார்காடு மாவட்டத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள செட்டிகுப்பத்திலே ஒரு பெரிய மாநாட்டை, ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷனுடைய மாநாட்டை குப்புசாமி என்பவர் இன்றைய முன்னாள் சட்டமன்ற சிபிஐ தமிழரசனுடைய தந்தை நடத்திய கூட்டத்திலே தான் நாங்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்தப்பட்டோம். அதில் குறிப்பாக சிறிய பையனாக இருந்த நம்முடைய ஜார்ஜ் அவர்கள் மிக அருமையான ஒரு பேச்சாளர். அரைக்கால் சட்டை, அரைக்கால் நிஜார் என்பார்களே, ஒரு காக்கி நிஜார் போட்டு வந்தார். மேடையில் ஏற்றுகிற போது எனது நாள் முழுக்கொண்டே அவருக்கு கொடுத்து அதை கட்டிப்பட்டு மேலே பேசுமாறு அழைத்து அதிலிருந்து நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக. அதற்கு பின்னாலே நான் ரயில்வே பணியிலிருந்து சென்னைக்கு வந்தபோது எனக்கு சென்னையில் வீடு வளர்த்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு உற்ற துணையாக